தமிழகத்தில் 2026 தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அரசியல் கட்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இப்பொழுது பாஜக கூட்டணியில் இருப்பதாக கூறி வருகிறார். அதிமுகவுடன் இணையும் அவரது முயற்சிகள் வெற்றியும் பெறவில்லை. அதற்கான சாத்தியக்கூறும் தென்படவில்லை என தெரிகிறது. இதற்கிடையே கூட்டணி தொடர்பான அறிவிப்பின் போது மத்திய மந்திரி அமித்ஷா தன்னை அழைக்காதது வருத்தம் அளிப்பதாக தனது ஆதங்கத்தை ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படுத்தினார். அதிமுக இணைப்பு தொடர்பான கேள்விக்கு அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என மத்திய மந்திரி அமித்ஷா திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதனால் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைக்க பாஜகவும் ஆர்வம் காட்டவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எனவே அதிமுகவுடனான இணைப்பு சாத்தியமில்லை என்ற நிலைக்கு ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் வந்துவிட்டனர். இந்த நிலையில் எதிர்கால திட்டம் குறித்து கட்சியின் மூத்த தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அரசியல் கட்சி தொடங்குவது பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் சில ஒருமித்த கருத்துக்களும் உருவாகி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வருகிற ஜூலை 7ஆம் தேதி கூட்டி அதில் முக்கிய முடிவை எடுப்பது என முடிவு செய்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் நீடிப்பதா விலகுவதா என முடிவெடுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதா என நிர்வாகிகளிடம் கேட்டபொழுது, நாங்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா என கோஷமிட்டு கட்சியை வளர்த்தவர்கள். அதனால் விஜயுடன் இணைந்து பயணிக்க கொஞ்சம் நெருடலாக உள்ளது. இப்போதைக்கு இந்த முயற்சி இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளது எனவும் தெரிவித்திருக்கின்றனர்.